Hello friends, welcome back to our videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 10 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இதல பார்க்க போற ஒரு சில ட்ரிக் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அதுக்கு அப்புறம் இந்த வீடியோல ஒரு சில வெப்சைட் பத்தி சொல்லிருப்போம். அந்த வெப்சைட்கான எல்லா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அது மூலமா போய் பார்த்துக்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக் அப். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனேபிள் பண்ணல, அதுக்கப்புறம் இப்போ எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது எனேபிள் பண்ணா உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக் அப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வரும். அதை போய் ஒன்ஸ் ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழேருந்து இப்படி கொஞ்சம் மேலே வந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போல ஸ்க்ரீன் வந்து ஆகும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபோன் இங்கே இருக்குது. நான் இப்போ வந்து அடுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்து லைட் வந்து தெரியும். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த ரைஸ் டு வேக்கப் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை கீழே வச்சுட்டு தென் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இது எல்லாத்தோட ஃபோனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அதை சார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து போனால் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து தெரியும். அது மூலம் டைம்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த விதமான லாக் பட்டன் நமக்கு தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரிக் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டைமில் வந்து பேங்க்கில் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்டு வந்து இருக்கும். அந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்னது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ சில டைம் நமக்கே வந்து போன கன்ஃபியூஸ் ஆயிரும். இது எங்கே பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் பேங்க்கில் ஏதாவது டெபாசிட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ருப்பீஸ்னு எழுதுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 6000னா 6000 ஒன்லி அப்படின்னு எழுதுவோம். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா 452535 இது எப்படி எழுதுறது 4455 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ அது வந்து போனால் கூகுளில் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கூகுளில் போயிட்டு நம்பர் வந்து போடுங்க. நம்பர் போட்டு ஈக்குவல் டு போட்டு வேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு 97565 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அது என்ன வேர்டில் என்ன அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஏதாவது ஃபில் பண்ணும்போதோ செக் ஏதாவது ஃபில் பண்ணும்போதோ ருப்பீஸ் வந்து எழுதணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ இது மூலமாக வந்து பண்ணி எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் எவ்ரி திங் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே உடனே நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். மேக் எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் போய் அந்த ஒரே ஒரு பட்டன் மட்டும் அமுத்தினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் இந்த வெப்சைட் வந்து உள்ளே போய் பாருங்கள். வெப்சைட் உள்ளே போனதுக்கப்புறம் மேக் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த பட்டன் அமுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பிரச்சனை இருந்துச்சுன்னா மறுபடியும் மேக் எவ்ரி திங் ஓகே கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் வெப்சைட் தான். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஃபீச்சர் தான். பட் இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து நிறைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு டைம் வந்து இப்போ அடிக்கடி மெயில் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம போகணும். பட் இப்போ நம்ம ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பழைய ஃபீச்சர் தான் எப்போ கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தெரியல. நம்ம ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பண்ண ஸ்வைப் டவுன் வந்து பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகும். நீங்கள் மறுபடியும் டேப் நீங்கள் ஸ்வைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா filevisa.com. ஸோ இந்த filevisa.com என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு இமேஜ் வந்து அனுப்பணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பினா வந்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு நெட்வொர்க் வந்து கரெக்டாக இல்லை, வாட்ஸ்அப்பில் போக மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப தேவையில்லை, அவர் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா filevisa. இந்த filevisa வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து சூஸ் ஃபைல் அப்லோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைலோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு லிங்க் வந்து கிடச்சிடும். அந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அனுப்பிச்சிடுங்க. அவங்க வந்து பார்த்து லிங்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அவங்க வந்து பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பேசிக்காக என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு க்ளவுடில் அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். ஸோ எனக்கு எதில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப மாட்டேன், டெலகிராமில் அனுப்ப மாட்டேன், அதுக்கப்புறம் நார்மல் மெசேஜ் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ இது மூலமாக நம்மளால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நினச்சிக்க முடியும். filevisa லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா iconfinder.com. iconfinder வெப்சைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு மட்டும் பிஎன்ஜி எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அது எனக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஏதோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதோ, ஸோ மொபைல் எடிட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில டைம் வந்து பிஎன்ஜி இமேஜ் வந்து தேவைப்படலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா iconfinder.com அந்த வெப்சைட் வந்து போங்க. அந்த வெப்சைட்டில் நமக்கு மேலேயே வந்து பார்த்தா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணும் போடுங்க கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து போடுறேன். ஸோ கூகுள் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட என்னென்ன இருக்கோ எல்லாமே காட்டுது. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து நிறைய ஐகான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக இது வெப்சைட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு இமேஜஸ் கொடுப்போம். இமேஜஸ் நிறைய இமேஜ் வரும், பட் அதெல்லாம் கிளாரிட்டியாக இருக்காது. பட் இந்த iconfinder வெப்சைட்டில் வந்து பார்த்து நல்ல கிளாரிட்டியான இமேஜ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் நிறைய ஆப் வந்து வச்சிருப்போம். அந்த எல்லா ஆப்பும் வந்து பாரு அன்இன்ஸ்டால் பண்ணி திடீர்னு வந்துட்டு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆப்ஸில் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொன்றாலும் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விதமான MIUI அதுக்கப்புறம் ஒரு கலர் வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களால பேட்ச் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அந்த டைமில் எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டு அந்த டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். என் ஃபோனில் வந்து பார்த்தா இந்த மல்டிபிள் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் நமக்கு மேலே ஐக்கான் இருக்கும். அந்த ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும். அதுக்குள்ளே மேனேஜ் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப் வந்து காட்டும். அந்த ஆப் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எது வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கும். ஸோ நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுற மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெலிட் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் செலக்டட் ஆப்ஸ் வரும். ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் இருக்கும். அந்த அன்இன்ஸ்டால் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ண ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் வந்து ஆயிரும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அன்இன்ஸ்டால் வந்து இல்லை அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர் மூலமாக நம்மளால் வந்துட்டு நிறைய ஆப் வந்து அட் டைமில் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று சொல்லி கேட்டினா 10 மினிட் இமெயில். நம்ம நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ வெப்சைட்லேருந்து லாகின் பண்ணுவோம். அங்கே லாகின் பண்ணும்போது ஒரு டைம் ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்தா நமக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டினா அதுலேருந்து தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னோட பர்சனல் இமெயில் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ வேறு ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்தா எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா 10 மினிட் இமெயில் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண இமெயில் வந்துருக்கும். அந்த இமெயில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எங்கே வேணும் வந்து போட்டுக்க முடியும். இதுக்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து அந்த இமெயில் வந்து சப்போர்ட் ஆகும். திடீர்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷனோ OTP வந்தாலும் நமக்கு அதில் காட்டும். அது மூலமாக நம்ம எடுத்துக்க முடியும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரௌசிங் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது இமெயில் தேவைப்படுச்சுன்னா அந்த 10 மினிட்ஸ் இமெயில் வெப்சைட் வந்து போங்க. அங்கே உங்களுக்கு வந்து பார்த்து நிறைய இமெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தா காப்பி பண்ணி அந்த பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு கோ. இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சப்போஸ் ஏதாவது வெப்சைட்டில் நம்ம எதாவது அப்லோட் பண்ணும்போது 500 KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். எங்கிட்ட லேப்டாப்பும் இல்லை பிசியும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு கோ. ஸோ இந்த வெப்சைட் வந்து போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடிட் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது, அப்ஸ்கேல் பண்ணுறது, PDF to JPEG மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து இப்போ நிறையா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா அந்த கம்ப்ரஸ் டேப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் கம்ப்ரஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணணும்னு வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை பிசி இல்லை அப்படின்னு வச்சுன்னா இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும், கிராப் பண்ண முடியும். ஸோ PDF வந்து ஓடா மாற்ற முடியும். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் வர 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.